வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம சந்தைகளை பார்த்தோமேயானால் ஒரு கிட்டத்தட்ட 2% வரை அதிகரித்து 22,552, அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர் 22,500க்கு மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பிராடர் மார்க்கெட்டில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அது லார்ஜ் கேப்பை அவுட் பர்ஃபார்ம் பண்ணினதுன்னு சொல்லலாம். 3.36% மற்றும் 5.86% ஏறி இருக்கு. எஃப்ஐஐ போன வாரம் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் ஒரு 13,466 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 18,630 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. செக்டாரில் பார்த்தோம்னா மெட்டல் 8.6% ஏறி இருக்கு, மீடியா 7.36%, எனர்ஜி 5.9%, பிஎஸ்யூ பேங்க் 4.94%. மெயினாக மெட்டல் ஏறினதற்கு முக்கிய காரணம் சைனாவுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் ப்ளஸ் நியூ ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் த எக்கானமி அப்படின்னு அவங்க சொன்னது பிறகு அந்த மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு மொமெண்டம் வந்ததுன்னு சொல்லலாம். அதேமாரி போன வாரத்தில் ஸ்டாக் ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்தோன்னா பிஇஎல் கிட்டத்தட்ட 12.5% ஏறி இருக்குது, டாடா ஸ்டீல் 10.25% ஏறி இருக்குது, பிபிசிஎல் எனர்ஜியில் 10% ஏறி இருக்குது. ஸோ அண்டர் பர்ஃபார்மர்னு பார்த்தோன்னா இண்டூசின் பேங்க் ஒரு கிட்டத்தட்ட 5.39%, பஜாஜ் ஆட்டோ 4.15%. ஒரு ஒன்ஸ் இன் 90 days பார்த்தோன்னா பஜாஜ் ஆட்டோவில் ஒரு அழுத்தம் வருது, திருப்பி மறுபடியும் அது மேலே போகிறது. வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதுபோல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 2.5% விழுந்திருக்கு. ஸோ மெட்டல் அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் ஒரு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போன வாரம் கொடுத்தது. மெயினாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஏன் கொடுத்ததுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த டாரிஃப் வார் அப்பப்போ போயிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க தங்கமும் அதற்கு தகுந்தாற்போல் ஏறி இறங்குறது. தங்கம்லாம் ஒரு ஒரு ஸ்டெடியாக க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது போக, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மாரி தங்கமும் இப்போ ஏறி இறங்குறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் ஆயில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல வீழ்ச்சியை அடைந்துள்ளது, அதை பற்றியும் பார்ப்போம். மேலும் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்னென்னலாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வரும் வாரத்துலேயும் இந்த மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன்னு பார்த்தோம்னாக்க யூஎஸ்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அந்த டேரிஃபில் ஹெவி டேரிஃப்ஸ் ஆன் சைனா, அதேமாரி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஆன் இந்தியா, இதெல்லாம் திருப்பி ஏப்ரலில் வரும், ஏப்ரல் 2 வரப்போகிறது, நடுவில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ இதனுடைய இம்பேக்டு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஒரு நல்ல நியூஸ்ன்னு பார்த்தோம்னா மேலே சொன்னோம் இல்லையா, ஆயில் 3 வருடத்தினுடைய லோவை தொட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, கடந்த 2 வாரமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ், அதை பார்த்துக்கிட்டே இருங்க, அதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லாபம்னு. அதுமாரி பாருங்கள், இப்போ அது 103.90 குறைந்துள்ளது. மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். டாலர் இண்டெக்ஸ் இறங்கினா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும். ஸோ இது மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் பூஸ்ட் பண்ணும். மேலும் டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் என்ன சார் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இந்த ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்கிறது. காரணம் இந்த டாலர் இண்டெக்ஸ், தென் ஆயில் 3 வருஷத்து லோ, மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா OMO மூலியமாக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, ருப்பியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஒரு குளோபல் எக்கானமியில் பார்த்தோம்னாக்க யூரோப், சைனா ஒரு கான்ஷியஸாக இருந்தாலும் எக்கனாமிக்கினுடைய கீ டேட்டாஸ் வர வாரத்தில் பார்த்தோம்னா ஃபெட்டினுடைய சேர்மனுடைய யூஎஸ் இன்ஃப்ளேஷனை பற்றியான ஒரு நியூஸ் இருக்குது. தென் யூஎஸில் பிபிஐ பர்ச்சேசிங் பவர் இண்டெக்ஸ், தென் இந்தியா அண்ட் யூரோப் ஐஐபி டேட்டா இருக்குது. அதுமாரி இவையெல்லாம் ஒரு முக்கிய மார்க்கெட்டுக்கு ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நண்பர்களே, இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா ஒரு ஷார்ப்பாக விழுந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 25-35% வரை விழுந்திருந்தது. ஸோ அதனால் அதை மாதிரியான எந்த ஷார்ப் வீக்னஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், இட் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் துறைகளை பார்த்தோம்னா
எகைன் இந்த வாரமும் மெட்டல் ஆக்டிவிட்டி இருக்கும். தென் பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஏன்னா ஆர்பிஐயில் வந்து நிறைய விஷயங்கள் என்பிஎஃப்சிஸுக்கு சாதகமாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் லிக்விடிட்டி மறுபடியும் வரக்கூடும். அதனால் பிஎஸ்யூ பேங்க் பெட்டராக இருக்கும். ஆட்டோமொபைலில் இப்போ ட்ரம்ப் வந்து இந்த மெக்சிகோ அண்ட் கனடா ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அதை வந்து இப்போதைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அதனால் ஆட்டோமொபைல்லையும் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா நிறைய ஆக்டிவிட்டி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரமும் அதில் ஆக்டிவிட்டி இருக்கும். தென் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இப்போ எல்லாமே நன்கு இருக்கும். மேலும் வரும் வாரம் பார்த்திங்கன்னா 4 days தான். ஸோ ஷார்ட் அண்ட் வீக். ஸோ அதனால் ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கக்கூடும், வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 22,500க்கு மேலே முடிவடைந்திருக்கு இல்லையா? அதனால் இதிலிருந்து பார்த்தோன்னா 22,668, 22,668 மற்றும் 22,921, 22,921 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட்னு பார்த்தோன்னா 22,245.85. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த டைரக்ஷன். அது வந்து ஒரு மூவ்மெண்ட் மேலே போகிறதுக்கு 49,728 வரலையும் இப்போ வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் 48,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். வரும் வாரம் வாலட்டைல் மிகுந்த வராமல் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய காரணிகள் நன்கு இருக்கிறது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே அண்ட் வீக்.